பேராக் மாநிலத்தில் உள்ள கிளேபாங் தமிழ் பள்ளியின் இணை கட்டடம் விரைவில் எழுப்பப்படும் என உறுதி கூறப்பட்டது. பேராக் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கிளேபாங் தமிழ் பள்ளியில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள இணைக்கப்பட்ட பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் கூறினார். மாணவர்கள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இப்பள்ளியின் இணை கட்டடம் எழுப்ப பள்ளியின் வாரிய குழு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது பள்ளி வாரியத்திடம் 10 லட்சம் ரிங்கிட் வங்கியில் உள்ளது. மேலும் தேவைப்படும் 28 லட்சம் ரிங்கிட் நிதி கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த நிதி விரைவில் பள்ளி வாரியத்தின் வங்கிக் கணக்கில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வேளையில் நிதி கிடைத்ததும் இணை கட்டடம் எழுப்பப்படும் என அவர் விளக்கினார். இங்குள்ள சிம்மூர் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் 5 தமிழ் பள்ளிகள் உள்ளது. அனைத்து பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு உதவ தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கல்வி, சமூக நலத் திட்டங்களும் மேற்கொள்ளப்படும். பல்கலைக்கழகத்தில் மேல்கல்வியை தொடர விரும்பும் 35 வயதிற்கும் குறைந்தவர்களுக்கு நிதி உதவிகள் மற்றும் முதியோர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியின் ஆண்டு திடல் தர விளையாட்டுப் போட்டி சிறப்புடன் நடைபெற உதவிகள் வழங்கிய ஆர் சுரேஷ்குமார், ஆசிரியர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் தங்க தலைவர் கே தினேஷ்குமார் இறுதியாக நன்றி கூறிக்கொண்டார். எல்லோரும் வாழ்க. வணக்கம். பேர் சுரேஷ்குமார். பார்லிமெண்ட் தம்பூருக்கு இன்றைக்கி கணேஷ் கம்பாங்சார் தமிழ் லாடாங் எங்கே சும்மூருக்கு வந்திருக்கேன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு. இதில் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, 2-3 புதுசாக திட்டங்கள் இருக்குது பார்லிமெண்ட் தம்பூரில். ஒன்று கிளேபாங் தமிழ் பள்ளி, அதுக்கு புது பில்டிங், எக்ஸ்ட்ரா பில்டிங் அப்ரூவல் எல்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அது கட்டப்படும். எல்பிஎஸ் வங்கியில் காசு வந்தோடனே கட்டிடுவாங்க. இப்போதைக்கு எல்பிஎஸ் வங்கியில் காசு இருக்குது, 1 மில்லியன். அது பத்தாது, இன்னும் 2.8 மில்லியன் வரணும். வந்தோடனே கட்டிடுவோம். அதுக்கு வேலைகள்லாம் முடிஞ்சு எனி டைம் வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவிலேருந்து எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. போன வாரம் தான் கிடச்சிச்சு. பார்லிமெண்ட் தம்பூன் கொண்டு தான் எலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 500,000க்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் டிப்ளமா அண்ட் டிகிரி. இது பார்ட் டைமில் படிக்கிறதுக்கு 35 வயசு கீழே அவங்க மாணவரும் இருக்கலாம். இப்போ எஸ்பிஐ முடித்தவங்க, ஃபார்ம் 6 முடித்த மாணவர்களும் இருக்கலாம். இல்லை படிச்சுக்கு வேலை செய்கிறவங்களும் முடியும். 35 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவில் படிக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், டிப்ளமாக்கும் டிகிரிக்கும். 3வது திட்டம் நேற்று தான் இது பண்ணது, லான்ச் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலவங்க வயசானவங்க, நடக்க முடியாது, பெட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு சிறுநீருக்கு டியூப்பு இருக்கும், அதெல்லாம் போய் மாற்றணும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒன்னாட்டி கொண்டு போயிட்டு கிளினிக்கில் ஹாஸ்பிட்டல் போய் மாற்றுறதுக்கு அதுக்கு செலவும் இருக்குது, நேரமும் இருக்கணும் கொண்டு போய் மாற்றுறது. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பார்லிமெண்ட் தம்பூனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிட்டா அந்த சிகிச்சையை வீட்டையே செஞ்சு கொடுப்போம் ஃப்ரீயாக, பார்லிமெண்ட் தம்பூர் மூலியமாக. ஃபிசியோதெரப்பி, இந்த சிறுநீர் டியூப்பு இதெல்லாம் மாற்றுறது, அந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் செய்கிறதுக்கு இது ஒரு இடம். அப்போ தான் இந்த காஸ்ட் குறைக்கிறதுக்கு, மக்களோட சுமையை குறைக்கிறதுக்கு இது சரியா? ஓகே.